ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். இது உங்கள் மிஸ்டர் ஜிகே விலாக்ஸ். இன்றைக்கி நாம் இந்த விலாகில் பார்க்க போகிறது ஒரு சின்ன பெட் ஷாப்போட வீடியோ. பொதுவாக பெட் ஷாப்னு சொன்னாலே என்னென்ன இருக்கும்? மீன், நாய், பூனை, பறவைகள்னு காமனாக நம்ம பார்க்குற விஷயங்கள் மட்டுமே தான் இருக்கும். ஆனால் இந்த பெட் ஷாப்போட விலாகில் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட இருக்கிற பெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷல் தான். அதுக்காக நான் சூஸ் பண்ண இந்த பெட் ஷாப்போட பேர் தான் நேச்சர்ஸ் பெட்ஸ். இவங்க அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற விதம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரீப்ளேஸ் த மேஜிக் ஆஃப் நேச்சர் பெட் அப்படின்றது தான் இவங்களோட ஸ்லோகனாக இருந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக இருக்கிற இந்த பெட் ஷாப்புக்குள்ளே ரொம்ப வித்தியாசமான பெட் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஸ்பேஸில் அவங்க பெட்ஸுக்கான அக்சசரிஸ் எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் கேஜஸ், பெட்ஸ் ஆக்டிவிட்டி டாய்ஸ், ஃபிஷ் டேங்க்ஸ், கேட் ஃபீட், டாக் ஃபீட், ஃபிஷ் ஃபீட்ஸ், பேர்ட்ஸ் ஃபீட்ஸ்னு எல்லாமே இங்கே அவைலபிளாக வச்சுருந்தாங்க. அதுவும் கம்மி குவான்டிட்டியில் 1 kg குவான்டிட்டியில் இருந்து 50 kg பேக் குவான்டிட்டி வரை இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே இன்டோர் பிளான்ட்ஸ்க்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒதுக்கி அதையும் சேல்ஸ்க்காக வச்சுருக்காங்க. லைக் கேக்டஸ், போன்சாய், ஸ்னேக் பிளான்ட், அப்புறம் ஜீசி பிளான்ட். இதுவும் 25 ரியாலில் ஆரம்பித்து 150 ரியால் வர பிளான்ட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. இங்கே அடல்ட் அண்ட் பேபி ஹாம்ஸ்டர்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு.
இந்த கொக்காட்டையில் பாருங்கள், ஓப்பனாக தான் இருந்துச்சு. சரின்னு பக்கத்தில் போய் கையை காமிச்சா அதுவும் ரொம்ப நாள் பழகணும் மாதிரி கையில் வந்து உட்காந்துச்சு. சரி, அப்படியே அது கூட கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு ரிட்டன் அதோட இடத்துலையே விட போனப்போ அதோட பேர் வடிவேல் மைண்ட் வாய்ஸில், என்ன குறுகுறுன்னு பார்க்குறேன், பைபிள் எஸ்கேப் ஆகிட்டான். சரி, அப்புறம் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு அடுத்த கலெக்ஷன்ஸை பார்க்க போயிட்டோம். இங்கே டாய் டாக், டாய் பிரீட்ஸ், அதாவது டாய் பூடல் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் டாக் வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒயிட் கலர் 5000 சவுதி ரியால்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஊர் காசுக்கு 1,11,000 வருது. அந்த ப்ரௌன் கலர் 6,000 சவுதி ரியால்ஸ் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 1,33,000 ரூபாய் வருது. அண்ட் இது எல்லாமே வித் பேப்பர்ஸோட சேலுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்குற இந்த எல்லோ நெட் அமேசான் பேரட், இவரும் இங்கே ஸ்பெஷல் தாங்க. இவர் நான் உள்ள என்ட்ரான டைமில் இருந்தே அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறாரு. நம்ம போய் ஏதாவது கேட்டாச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, கோவப்படுறாப்புல. இப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு எது ஞாபகம் வருது? இது நல்ல சீட்டா, இது ஐயா கிட்ட திறந்து காமிக்கலாமா? இதனால ஐயாவோட தோசமெல்லாம் போயிருமா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. அண்ட் ஃபிஷ் கலெக்ஷன் சுத்தமாகவே இல்லை. என்கொயர் பண்ணப்போ ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸ் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது பால் பைத்தான் ஆர் ராயல் பைத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் ஆப்பிரிக்காவை ஒரிஜினாக கொண்டது. விஷத்தன்மை இல்லாத வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி. இது அது சேலுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்கே லோக்கல் நாட்டுக்கோழி சிக்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் பீஸுக்கு 15 ரியால் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் சின்னதோ பெருசோ எதுவுமே 15 ரியால் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஒரு காசுக்கு 300 ரூபாய் வருது. இந்த பாம்பை கான்ஸ்னேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் பெட்டாக வளர்க்கலாம், நான் வெனமஸ் தான். அண்ட் இதுவும் சேல்ஸுக்கு இல்லையாம். இங்கே சில டிஃப்ரெண்ட்டான பெட்ஸை அவங்க பெட் ஷாப்பில் சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கிறதாங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது க்ரீன் இக்வானா. இது சேலுக்கு இருக்குது. இதோட ப்ரைஸ் 1500 சவுதி ரியால். இதுக்கு நம்ம இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய் வருது. இது புதிய ஸ்டாக் ஆப்ரிக்கன் கிரேப் பேரட் சிக்ஸ். இதுக்கு இன்னும் ப்ரைஸ் கோட் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பாம்பு வகையை பார்த்தீங்கன்னா பால் பைத்தான் வகையை சார்ந்தது. ஆல்பினோ கிரீன் கிரானைட் அண்ட் ஸ்ட்ரைப்ட் லிபரன்த் பர்மிசி பைத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஷியன் வகையை சார்ந்தது தான். இதுவும் பெட் பிரீட் தான். ஆனால் இதை வந்து ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்லிட்டாங்க, இது நாட் ஃபார் சேல் அப்படின்றதாக. இது இவங்க ஷாப் ஓப்பன் பண்ண டைமில் இருந்தே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. நானே 4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். அது அப்போதுலேருந்தே இருக்குது, இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ சேலுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே இல்லை. இது ஃபெரட்டன் சொல்லப்படுற ஒரு கீரி இனத்தை சார்ந்ததுன்னும் இதுவும் சேல்ஸுக்கு வச்சுருக்காங்கன்னும் இதோட ப்ரைஸ் 1500 சவுதி ரியால் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இங்கே பேர்ட்ஸோட எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு இன்குபேட்டரும் வச்சுருந்தாங்க. இங்கே குட்டியாக இருக்கிற நீராமைகளும் வச்சுருந்தாங்க. இதுவும் சேல்ஸுக்கு இருக்குது. இது என்ன ப்ரீடை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் இயர்ட் ஸ்லைடர் அண்ட் குக்கும்பர் லேண்ட் ஸ்லைடர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதோட ப்ரைஸிங்கும் 50 ரியால்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 100 ரியாலில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிளி, பாம்பு, மீன் அது இதுன்னு எல்லாமே பார்த்துட்டோங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சு திரும்புகிறப்போ அங்கே தான் இருந்தது எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். 40 வயசான பாலைவன ஆமையாங்க இது. அண்ட் இவரோட ஆயுட்காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80 வருஷமாக. ஸோ அவரோட பாதி காலத்தை அவர் கடந்துட்டார். ஸோ இவர் தான் இன்றைக்கி இந்த vlogல ஸ்பெஷலான கேரக்டர். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளோ பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்கார். வீடியோவில் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் நேரில் இந்த சைஸில் நான் ஒரு ஆமையை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் சாரி, இதுவும் சேல்ஸுக்கு இல்லையா. இங்கே பேர்ட்ஸ் கேஜில் ஃபிக்ஸ் பண்ணுற டாய்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ், கேட் பெட், கேட் கேஜ், கேட் கேரி கேஜஸ், பேர்ட் கேஜ்னு எல்லாமே இங்கே டிஃப்ரெண்ட் சைஸில், டிஃப்ரெண்ட் மாடல்ஸில், டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சில் வச்சுருக்காங்க.
வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரியே பெட்ஸுக்கு தேவையான நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸ் எல்லாமே இங்கே மல்டி பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற அந்த பேர்ட் செக்ஷனில் லவ் பேர்ட்ஸ்னு சொல்லப்படுற பட்ஜீஸ் அப்படின்ற பேர்டுக்கு ஒரு பீஸுக்கு 125 ரியால் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு காசுக்கு 2700 ரூபாய். காக்டெயில் ஒரு பீஸுக்கு 450 சவுதி ரியால்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஒரு இந்தியன் மணிக்கு 10,000 ரூபாய் ஒரு பீஸுக்கு ப்ரைஸ் வருது. இந்த கிரே கலர் காக்டெயில் பார்த்தீங்கன்னா 300 சவுதி ரியால்ஸ் ஒரு பீஸுக்கு சொல்கிறாங்க. நம்ம ஊர் இந்தியன் மணிக்கு 6,600 ரூபாய் ஒரு பீஸுக்கு. ஃபின்ச்சஸ் ஒரு பீஸுக்கு 50 சவுதி ரியால் சொல்கிறாங்க. நம்ம ஒரு காசுக்கு 1,100 ரூபாய் வருது. பட்ஜீஸ்லேயே ஃபர்ரி பட்ஜீஸ் அப்படின்றதுக்கு ஒரு பீஸுக்கு 100 ரியால் சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு 2,200 ரூபாய் வருது. ஓகே, நாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த பெட் ஷாப் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஓகே ஜிகே ஃபேம்ஸ், இன்றைக்கி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வழக்கம் போல் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் எனக்கு தேவை. உங்களுக்காக இனிமேலும் நிறைய புதிய வீடியோ அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ stay tuned and stay safe. See you soon with a new video. Bye bye GK fams. Thank you for watching.